அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் இறைவசனம். வானங்களையும் பூமியையும் தக்க காரணத்துடன் அவன் படைத்தான். திருக்குர்ஆன் அத்-தகாபூன் 64வது அத்தியாயம் 3வது வசனம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வசனத்தில் இடம்பெற்றுள்ள அவன் என்ற வார்த்தை அல்லாஹுவை குறிப்பதாகும். அல்லாஹ் தன்னுடைய வல்லமையின் அடையாளங்களாக இந்த வானம் மற்றும் பூமி ஆகியவற்றை படைத்திருக்கிறானே தவிர அவற்றை அவன் வீணுக்காக படைக்கவில்லை என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய செய்தி. மேலும் இந்த படைப்புகளின் பிரம்மாண்டத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இவற்றை படைத்தவன் சர்வ சக்திக்கு சொந்தக்காரனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவனால்தான் இது போன்ற பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாம் படைக்க முடியும். அப்படியென்றால் அவன்தான் இறைவன், அவனே வணக்கத்திற்கு உரியவன். அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அவனுக்கு அஞ்சி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பது போன்ற உணர்வுகளை மனிதன் பெறுவதற்கு இந்த பிரம்மாண்ட படைப்புகள் காரணமாக இருக்கின்றன. இதையே அல்லாஹ் அவற்றை நாம் வீணுக்காக படைக்கவில்லை என்ற கருத்தில் திருக்குர்ஆனில் பல இடங்களில் பேசுகிறான். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.